ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை திரும்ப நான் உங்களுக்கு சொல்ல முடிய விரும்புகிறேன். அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் அந்த வார்த்தையை கேட்டார்கள். கேட்டவர்கள் யார் என்றால் வேதபாரகரும் பரிசேயர்களும். இந்த நாளிலே என்னுடைய செய்தி என்னவென்றால், வார்த்தையும் வாழ்க்கையும், வேர்ட் அண்ட் ஒர்க். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வார்த்தை கேட்கிற மக்கள் ஏராளம், ஆனால் அந்த வார்த்தை செயல்படுத்துகிற மக்கள் மிக குறைவு. ஒரு மிகப்பெரிய தேவ மனிதனாகிய செல்வினியூஸ் இப்படி சொன்னார், there is a vast gap between our Christian talk and Christian walk. இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய இடைவெளி. ஒவ்வொரு நாளும் வார்த்தையை படிக்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுகிறோம். ஆனாலும் இன்னும் வாழ்க்கையிலே வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடையிலே அந்த நெருக்கம் இல்லை என்றால் கேட்கிற வார்த்தைகள் அர்த்தமற்றது. இன்றைக்கு பெருவிழாக்களிலும் திருவிழாக்களிலும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்திலேயும் திரளான ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். ஆனால் கேட்கிற வார்த்தையின்படி அவர்கள் வாழ்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இது இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைக்கும் இருந்தது. திரும்ப அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். திரளான ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். ஆனால் கேட்ட அடுத்தவர்கள் சொன்ன உடனே அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், அன்பானவர்களே, 5ஆம் வசனத்தில் அவர்கள் குற்றம் சுமத்தும்படியாய் வந்தார்கள். இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். வார்த்தையை கேட்பதனாலே உண்டாகிற நன்மைகள், அந்த வார்த்தைக்கு தன் வாழ்க்கையில் அர்ப்பணிக்காவிட்டால் உண்டாகிற தீமைகள், 2 வாய்ப்புகளும் எதிர்மறையான காரியங்களும், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். முதலாவதாக, அன்பானுள்ளே, வார்த்தையை கேட்பது முக்கியமல்ல, அந்த வார்த்தையின் ஆழத்திற்குள்ளே you must have an understanding of the word of God. இன்னொரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், if you don't have the enlightenment you cannot have the involvement. வார்த்தை குறித்த வெளிச்சம் இல்லாவிட்டால் அந்த வார்த்தைக்குள்ளே அர்ப்பணம் இருக்காது. இன்றைக்கு அவள் எல்லாரும் வார்த்தையை கேட்டார்கள், ஆனால் அந்த வசனத்தின் வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையின் உள்ளே செல்லவில்லை. அவர்கள் வசனத்தை கேட்டார்கள், ஆனால் அந்த வசனத்தின் வெளிச்சத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கும் திரளான ஜனங்கள் வார்த்தையை கேட்கிறார்கள். மெகா சபைகளிலும் ஆனாலும் சரி, சிறிய கூட்டங்களானாலும் சரி, இன்றைக்கு வார்த்தையை கேட்பதும் வசனத்தை கேட்பது ஜனங்களுக்கு இன்றைக்கு ஒரு பழக்கமாக, பொழுதுபோக்காய் மாறிவிட்டது. அன்பானவர்களே, நீங்கள் கேட்கிற வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணாவிட்டால் கேட்கிற வசனத்தினாலே எந்த நன்மையும் இல்லை. உண்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்திலே வாழ்வு உண்டு, வசனத்திலே வெளிச்சம் உண்டு. வசனத்தால் வராத வாழ்வு வாழ்வல்ல. வசனத்தால் வராத ஒரு வெற்றி அல்ல. திரளான ஜனங்கள் வார்த்தையை கேட்டார்கள். அவர்கள் வேத பாரகர்கள், பரிசேயர்கள், இவர்கள் எல்லாருக்குமே வார்த்தை தெரியும். இந்த யோவான் சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்திலே அடிக்கடி இந்த வார்த்தை வருகிறது, என் உபதேசம், என் வார்த்தை, என் சத்தியம். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அங்கே 8:37 என் உபதேசம். அடுத்து அதே 8ஆம் அதிகாரத்தில் அடிக்கடி வார்த்தை வருது, 8:43 என் உபதேசம். 8:44 சத்தியத்தை அறிவீர்கள். அடுத்து சத்தியத்திலே நிலைத்திருங்கள். 43 சத்தியத்தை நான் சொன்னதினாலே. அடுத்து 46 சத்தியத்தை நான் சொல்லி இருக்கிறேன். 47 வசனங்களுக்கு செவி கொடுக்கிறவன். அடுத்து 51 என் வார்த்தையை நீங்கள் கை கொண்டால். இப்படியாக ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. வார்த்தை, சத்தியம், உபதேசம். அடிக்கடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப பேசுகிறார். என் வார்த்தை, என் உபதேசம், என் சத்தியம். கேட்டவர்கள் ஏராளம், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே கேட்டதற்கும் அவள் நடந்து கொண்ட அந்த வாழ்க்கைக்கும் இடையே எவ்வளவு பெரிய மாற்றங்கள் பாருங்கள். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, வார்த்தையை கேட்பது அவசியம். ஆனால் அந்த வார்த்தை உடைய வாழ்க்கையிலே பங்காய் பாகமாய்
அந்த வார்த்தைக்கும் உங்களுக்கும் இணைப்பு இல்லை என்றால் அந்த வார்த்தை அர்த்தமற்றது, வாழ்க்கையும் அர்த்தமற்றது. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை விட உங்களுடைய வாழ்க்கைக்கு சப்தம் உண்டு. அப்படியானால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாற்றுவது வார்த்தை. வார்த்தைக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய அது சப்தம் உண்டு, மிகப்பெரிய வெற்றி உண்டு. எனவே தான் திருமறை ஆரம்பிக்கும் போது ஆதியிலே வார்த்தை இருந்தது. அதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த வார்த்தை வாழ்க்கையை மாற்றும், சூழ்நிலைகளை மாற்றும், உங்களையே இந்த உலகத்துக்கு யார் என்று அடையாளம் காட்டும். முதலாவது நான் சொன்னேன், வசனத்திலே ஒரு வெளிச்சம் இல்லாவிட்டால் உங்களுக்கே வெளிச்சம் இருக்காது. இன்றைக்கு எங்கு பார்த்தால் வாழ்க்கையில இருள், எப்பக்கத்திலும் போராட்டம், வெற்றி காண முடியவில்லை, எதிர்காலத்தை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை. காரணம் என்னவென்றால் வார்த்தை புரியவில்லை, எனவே எதிர்காலம் புரியவில்லை. திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தை புரியவில்லை, எதிர்காலம் புரியவில்லை. வார்த்தை சொல்லுகிறது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அப்படியானால் வார்த்தைக்கு சொந்தக்காரனுக்கு எதிர்காலம் தெரியும். கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவன் காலங்களை அறிந்தவன். திரும்ப சொல்லுகிறேன், if you don't have the illumination, கர்த்தருடைய வெளிச்சம் இல்லாவிட்டால் there is no dedication, அர்ப்பணம் இல்லை. இவர்கள் கவனியுங்கள், இவர்கள் வார்த்தையை கேட்டார்கள், ஆனால் அடுத்த 6ஆம் வசனத்திலே அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணத்தை அதாவது கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்களாம். அதே யோவான் 8:6 சொல்கிறது, அவரை சோதிக்கும்படி, முதலாவது குற்றப்படுத்தும்படி, இரண்டாவது சோதிக்கும்படி. யாரை? வார்த்தைக்கு சொந்தக்காரரை. இங்கே நான் சொல்ல விரும்புகிற குறிப்பு என்னவென்றால், வார்த்தை படிக்கிற ஒருவன், வார்த்தையை கேட்கிற ஒருவன், வார்த்தை சொந்தக்காரன் ஒருவன் அடுத்தவனை குற்றம் சுமத்த மாட்டான், அடுத்தவனை குறை கண்டுபிடிக்க மாட்டான். இந்த கிறிஸ்தவ உலகத்தில் ஆனாலும் சரி, திருச்சபையில் ஆனாலும் சரி, குடும்பங்கள் ஆனாலும் சரி, கணவனை குற்றப்படுத்துகிற மனைவி, மனைவியை குற்றப்படுத்துகிற கணவன், பெற்றோரை குற்றப்படுத்துகிற பிள்ளைகள். காரணம் என்னவென்றால் இந்த நாளிலே தேவனை அறிந்து கொள்ளவில்லை, தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை. இந்த திருச்சபையிலே போதகரை குற்றப்படுத்துகிற மக்கள் ஏராளம். குடும்பங்களிலே கணவனை குற்றப்படுத்துகிற மக்கள், குற்றப்படுத்துவது மிக எளிது. யாரை வேண்டுமானால் குற்றப்படுத்தலாம். 40 ஆண்டுகள் ஒரு திருச்சபைக்கு போகிறார்கள், போருடைய வார்த்தை கேட்கிறார்கள். அதே போதகரை ஒரு நிமிஷத்திலே குற்றப்படுத்துவதற்கு எத்தனை பெரிய எளிதான காரியங்களை குற்றம் சுமத்துகிறார்கள். காரணம் என்னவென்றால் வார்த்தை அறிந்து கொள்ளவில்லை, வார்த்தையை போதித்தவரை அறிந்து கொள்ளவில்லை. இவர்கள் இயேசு அறியாதபடினாலே அவருடைய வார்த்தையை அறியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் வார்த்தையை கேட்டார்கள், ஆனால் அதே அவர்கள் சொன்ன வார்த்தை 8:25 நீர் யார் என்றார்கள். யோசித்து பாருங்கள், இவ்வளவு நாள் வார்த்தையை கேட்டு நீர் யார். பல நேரங்களிலே வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது வார்த்தையை கேட்கிறோம், வார்த்தையை படிக்கிறோம். இல்லாமை, இயலாமை, வெறுமைகள், கலக்கம், பயம், வியாதி, மன அழுத்தங்கள், இருளான நேரங்கள், தனிமை, தவிப்பு, சஞ்சலம், பிரிவுகள் இவை வரும்போது அநேகர் கேட்கிற கேள்வி, நீர் யார்? இத்தனை ஆண்டுகள் வேதத்தை அறிந்தும், அன்பானவர்களே, இதற்கு யாருமே விதிவிலக்கல்ல, நானும் விதிவிலக்கல்ல. அன்பானவர்களே, 46 ஆண்டுகளாக இந்த வேதத்தை படிக்கிறேன். பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, இல்லாமல் இயலாமை வரும்போது, துன்பப்படுத்தும் போது, மற்றவர்கள் நம்ம நிந்திக்கும் போது நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம், நீர் எங்கே இருக்கிறீர்? நீர் ஆண்டவரே நிருப்பீரானால். இங்கே அவர்கள் கேட்ட கேள்வி, இவ்வளவு நாள் வார்த்தையை கேட்டார்கள், ஆனால் கேட்டவர்கள் யோசித்து பாருங்களேன். திரும்ப படிக்கிறேன், திருமறை இருந்தால் நீங்கள் எடுத்து பாருங்கள். 8:25 அவர்கள் நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேனே. யோசித்து பாருங்கள், ஆதி முதலாய். இன்றைக்கு பாரம்பரியங்கள், இன்றைக்கு சம்பிரதாயங்கள், எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை, எனக்கு 60 ஆண்டுகளாக இயேசு தெரியும், நான் பரம்பரை கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவன், என்னுடைய முற்பிதாக்கள் இப்படி இருந்தார்கள், அப்படி இருந்தார்கள், ஆலயம் கட்டினார்கள், ஊழியம் செய்தார்கள். அன்பானவர்களே, அது வேறு, இது வேறு. என்றைக்கு வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் நெருக்கம் இல்லையோ, எதை செய்தாலும் அது வீணானது. திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தைக்கும் உங்களுக்கும் உறவு இல்லாவிட்டால், வார்த்தைக்கும் உங்களுக்கும் நெருக்கம் இல்லாவிட்டால், எத்தனை ஊழியங்கள் செய்தாலும், எத்தனை பிரசங்கங்கள் பண்ணினாலும், அந்த பிரசங்கங்களும் அந்த ஊழியங்களும்
அர்த்தமற்றது. இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சியிலே ஒருவேளை ஊடகங்களிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரனே, இது பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல, இது பட்டிமன்றங்கள் அல்ல, இது விவாதங்களும் அல்ல. இந்த வார்த்தை உடைய வாழ்க்கையை வாழ வைக்கும், உங்களை யார் என்று அறிய வைக்கும். உலகத்திலே சொல்லுகிறார்களே, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அப்படியானால் உங்களை அறிய செய்வது வார்த்தை, போராடச் செய்வது வார்த்தை, அந்த போராட்டத்திலே வெற்றி தருவது வார்த்தை. இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், சத்தியம் உடைய வாழ்க்கையிலே விடுவிப்பது மட்டுமல்ல, உடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். முதலாவது சொல்ல வார்த்தை இலுமினேஷன், இரண்டாவது நோ காண்டமினேஷன். வார்த்தை ஒருவரையும் குற்றப்படுத்தாது, உங்களையே குற்றப்படுத்தாது. பல நேரங்களிலே சத்துரு, நம்முடைய மனசாட்சி, உள்மனம் சொல்லுகிறது, நீ தகுதியற்றவன், நீ லாய்க்கற்றவன், நீ வாழ்க்கையிலே தோல்வி கண்டவன். இல்லை அன்பார்களே, தோல்வி கண்டவனை வெற்றியுள்ள மனிதனாய் மாற்றுவது சத்தியம். வேதத்திலே அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா புஸ்தகத்திலே அந்த முதல் அதிகாரத்திலே ஏறக்குறைய 23 தோல்விகளை ஆண்டவர் தேவஜனங்களை பற்றி சொல்லுகிறார். ஆனால் அதே மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. ஆனாலும், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆனாலும் என்ற வார்த்தை எங்கு வருகிறதோ அந்த வார்த்தைக்கு முன்னாக இருக்கிற அத்தனை தோல்விகளும் கடலின் ஆழத்திலே தூக்கி எறியப்பட்டது. ஆனாலும் என்ற வார்த்தை எங்கே வருகிறதோ அதற்கு முந்திருக்கிற அத்தனை தோல்விகளும் அத்தனை எதிர்மறையான சம்பவங்களும் அது முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது. இட் இஸ் கம்ப்ளீட்லி எரடிகேட்டட். எனவே தான் ஆண்டவர் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை ஆனாலும். உங்கள் வாழ்க்கையிலே ஏராளமான தோல்வி இருக்கலாம், ஆனாலும் அந்த வார்த்தை ஆண்டவர் ஆனாலும் என்று சொல்லுகிறாரே. பேதுரு சொன்னான், ஐயரே, ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. 1000 தவறுகள் செய்தாலும், 1000 வாழ்க்கையிலே தோல்வி கண்டாலும் தேவன் சொல்லுகிறார் ஆனாலும். அந்த ஆனாலும் என்ற வார்த்தை எங்கிருக்கிறது? வார்த்தைக்குள் இருக்கிறது. ஆரம்பத்தில் சொன்னேன், முதலாவது நோ காண்டம்னேஷன், இரண்டாவதாக 3ஆவது நம்புகிறேன், there is a liberation. வார்த்தையை வாசித்து பாருங்கள், உங்களுக்குள்ளே ஒரு விடுதலை தோன்றும். உங்களை அழித்திருக்கிற பலவிதமான பாடுகள், பலவிதமான போராட்டங்கள், தாழ்வு மனப்பான்மை எல்லாவற்றிலிருந்தும் உங்களை இது விடுதலையாக்கும். 4ஆவது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு வார்த்தையை படிக்கிறார்கள், ஆனால் இன்னும் இருளுக்குள்ளே இருக்கிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், வார்த்தையை படிக்கிறார்கள், வார்த்தையை கேட்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அறுவடையை நம்முடைய தமிழகத்திலே, உலகத்தின் எல்லா தேசங்களிலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்லது. ஆனால் அந்த வார்த்தை ஒரு வெளிச்சத்துக்குள்ளே உங்களை கொண்டு வராவிட்டால் அந்த வார்த்தையிலே அர்த்தமில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, உன் வாழ்க்கை வெளிச்சத்தில் இருக்கிறதா? இன்னும் அந்தரங்கத்திலே, அந்தகாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நீ அந்தகாரத்தில் வாழும்போது வார்த்தைக்கு அர்த்தமில்லை, வார்த்தைக்கு மேன்மை இல்லை. வார்த்தை அது ஆழமுள்ளது, ஆனால் அந்த ஆழத்துக்குள்ளே நீ செல்லாவிட்டால் அந்த ஆழம் உன்னை கரை சேர்க்காது. வார்த்தையை படிப்பது எளிது. இவர் சொன்ன வார்த்தை 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, மோசேயின் நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லி இருக்கிறதே, இப்படி கட்டளையிட்டு இருக்கிறதே. இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, நியாயப்பிரமாணங்கள் தெரியும், வார்த்தையை தெரியும், மோசேயை தெரியும், அத்தனை தெரிந்தும் என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை தெரியாவிட்டால். அன்பானவர்களே, அனைவரும் சொல்லுகிறது, எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், இவரை தெரியும். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை முதலாவது ஆண்டவரை அறிவது நல்லது, இரண்டாவது அவருடைய வார்த்தையை அறிவது நல்லது. இன்றைக்கு அநேகருக்கு வார்த்தை தெரியும், ஆனால் வார்த்தையின் சொந்தக்காரருக்கு தெரியவில்லை. மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், மார்த்தாளுக்கு வார்த்தை தெரியும், மரியாளுக்கு வார்த்தையின் ஆண்டவர் தெரியும். இங்கே விளக்க விரும்புகிறேன். மரியாள் சொன்னால், நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இங்கே மரித்திருக்க மாட்டான். அன்பானவர்களே, இவளுக்கு தெரிந்த ஒன்று, அவன் மார்த்தாள் சொன்னால் உயிர்த்தெழுதல் நாளிலே இவனும் எழுந்திருப்பான். அப்படியானால் இவளுக்கு உயிர்த்தெழுதல் தெரியும், எழுந்திருப்பான் என்று மார்த்தாளுக்கு தெரிகிறது. மார்த்தாளுக்கு வார்த்தை தெரியும், மரியாளுக்கு வார்த்தையின் ஆண்டவர் தெரியும். They speak the law, but they don't know the Savior. நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் வாழ்க்கையிலே பயன்படுத்துவதில்லை. அவர் சொன்ன வார்த்தை மோசே நியாயப்பிரமாணத்திலே நாம கட்டளையிட்டு இருக்கிறதே. அன்பானவர்களே, படிப்பது வேறு, அந்த படித்த வார்த்தையின்படி வாழ்க்கையிலே நடப்பது வேறு. இங்கே நான் 6 காரியங்களை உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். திரையிலே பாருங்கள். நம்பர் 1, ஸ்டடி த வேர்ட்.
வார்த்தையை நன்றாய் படியுங்கள். It is not reading the word, it's study the word. படிப்பது வேறு, தியானம் பண்ணுவது வேறு. இங்கே சொல்ல விரும்புகிறேன், நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணணும், வேதத்தை ஸ்டடி பண்ணணும். ஆனா இன்றைக்கு அநேகர் நியூஸ் பேப்பரை ஸ்டடி பண்றாங்க, வேதத்தை ரீட் பண்றாங்க. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், you have to read the newspaper but study the Bible. ஆனால் இன்றைக்கு we are study the newspaper but we are reading the Bible. அந்த வார்த்தையே தவறு. இது படிப்பதல்ல, இது தியானம் பண்ணுவது, அசை போடுவது. இரண்டாவதாக படிக்கிற வார்த்தையை அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். எதிர்மறையா இருக்கலாம், சூழ் வித்தியாசமா இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் வார்த்தையிலே வல்லமை, வார்த்தையிலே ஜீவனுண்டு. அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்வார். அப்படியே ஒரு சிறு பிள்ளையைப் போல அன்பானவர்களே நம்புங்கள், விசுவாசியுங்கள். கிரேக்க பாஷை, எபிரேய பாஷை அவசியமில்லை. நீங்கள் படித்த சொந்த பாஷையிலே கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே சார்ந்து கொள்ளுங்கள். வார்த்தையிலே உண்மை உள்ளவர், சொன்னதை செய்கிறவர், சொன்னபடியை நிறைவேற்றுகிறவர். மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறேன், obey the word. வார்த்தைக்கு அப்படியே நீங்கள் கீழ்ப்படியுங்கள். ஒருவேளை உங்களால் செயல்படுத்த முடியவில்லை, ஆனாலும் கீழ்ப்படிந்து பாருங்கள். பேதுரு சொன்ன வார்த்தை, இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. தேர்ச்சி பெற்ற மீனவன், அங்கேயே பிறந்து அங்கேயே வாழ்ந்து அங்கேயே வளர்ந்தவன். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். தொழான மீன்கள் அமிழத்தக்கதாக, அநேக பார்த்து பிரமிப்புண்டாக்கத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். நான்காவது சொல்ல விரும்புகிறேன், லவ் தி வேர்ட். வார்த்தையை விரும்புங்கள். கட்டாயத்துக்காக அல்ல, யாரோ பார்க்க வேண்டும், என் மனைவியை பார்க்க வேண்டும், என் புருஷன் பார்க்க வேண்டும், என் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். இல்லை, நீங்கள் வேதத்தை விரும்புங்கள். நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் உங்களுக்குள்ளே திணிக்க மாட்டார். லவ் தி வேர்ட். 46 ஆண்டுகளாக இந்த வேதத்தை நான் தியானிக்கிறேன், நேசிக்கிறேன். பக்தன் சொன்னது போல, ஆகாரத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை விரும்புகிறேன். ஆகாரம் இல்லை என்றால் வாழ முடியாது. ஜீவநாடி, நம்முடைய கரு, அது இல்லை என்றால், அன்புக்குள்ளே ஒரு நாள் ஆகாரம் சாப்பிடவில்லை என்றால் சரீரம் சோர்ந்து போகிறது, தூக்கம் இல்லை, மெலிந்து போகிறது, செயல்பட முடியவில்லை, தவழ்ந்து போகிறோம், துவண்டு போகிறோம். ஆனால் இன்றைக்கு வேதத்தை வாசிக்காத ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை வேதத்தை எடுக்கிறவர்கள், அதோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். இன்றைக்கு எந்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கும் ஊடகங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இட் இஸ் நாட் அ மேஜிக் புக், இட் இஸ் அ மாரல் புக். உடைய வாழ்க்கையை வாழ வைக்கிற புஸ்தகம், நிலைநிறுத்துகிற புஸ்தகம். எனவே சொல்லுகிறேன், லவ் தி வேர்ட். வார்த்தையை விரும்புங்கள். அன்புக்குள்ளே எந்த அளவுக்கு விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீங்கள் கேட்க ஆயத்தமானால் அவர் பேச ஆயத்தம். எனவே தான் பக்தன் சொன்னார், என் ஆகாரத்தை பார்க்கிலும், அனுதின உணவை பார்க்கிலும் உன் வேதத்திலே நான் பிரியமா இருக்கிறேன். அடிப்படை தேவைகளை விட வாழ்க்கையிலே இது பிரதானம். ஐந்தாவதாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது சொன்னேன், லவ் தி வேர்ட். அடுத்தபடியாக லேர்ன் தி வேர்ட். வார்த்தையை கற்றுக்கொள்ள விரும்புங்கள். மேற்போக்காக இந்த நுனிப்புள்ளை மேய்வது போல அல்ல, வார்த்தையின் ஆழங்களுக்குள்ளே கற்றுத்தாரும் என்று சொல்லுங்கள். நீங்கள் கற்றுக்கொள்ள ஆயத்தமானால் அவர் கற்றுக் கொடுக்க ஆயத்தம். வேதம் சொல்லுகிறது, அவர் காலைதோறும் கற்றுக் கொடுக்கிறாராம். அன்பானவர்களே, என்னை பொறுத்த அளவிலே நான் எந்த இறையர் கல்லூரியிலும் படிக்கவில்லை, இறையர் பயிற்சி எனக்கு இல்லை, வேதாம பள்ளியிலே கால் வைத்த அனுபவம் எனக்கு இல்லை. ஆனால் வேதாகம் பள்ளிகளிலே எத்தனையோ ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பை பெற்றேன். கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடங்களை விட கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பாடத்தின் வலிமை அதிகம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், லேர்ன் தி வேர்ட். வார்த்தையை நாள்தோறும் அதை கற்றுக்கொள்ள ஆசைப்படுங்கள். எனவேதான் இந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கிற, வேதத்தை தேர்ச்சி பெற்ற ஒரு தெய்வ மனிதரோடு கூட 16 ஆண்டுகள் நான் அவருக்கு ஊழியனாய் பணியாற்றினேன். ஏன் தெரியுமா? கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் மூலமாய், மனிதர்கள் மூலமாய், நம்முடைய தவறுகள் மூலமாய் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுகிறேன். இந்த இளம் ஊழியர்களுக்கு கற்றுக்கொள்ள ஆசை இல்லை. எத்தனையோ ஊழியர் கூடுகைகளை பேசுகிறேன். ஊழியர் கூடுகைகளை ஜனங்கள் ஊழியர் வரும்போது அவர்கள் ஃபேஸ்புக்கை பார்த்து கொண்டும் அவருடைய வாட்ஸ்அப்பை பார்த்து கொண்டும் இருக்கிற கண்ணார கண்டிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான ஊழியர் கூடுகிற கூடுகையிலே இன்றைக்கு மக்கள், அன்பானவர்களே, டேபையும் உங்களுடைய லேப்டாப்பையும் பார்க்க நேரம் அல்ல. அன்பு ஊழியர்களே, மிகுந்த அன்பாய் சொல்லுகிறேன், வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை உங்களுடைய டேபுக்கும் உங்களுடைய எந்த விதமான எந்திரங்களுக்கும் தயவு தர வேண்டாம். வேதத்திற்கு இணை வேதம்தான்.
அதற்கு இணையானது வேறு ஒன்றுமில்லை. ஒருவேளை அதை நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆலயத்திற்கு வரும்போது வேதத்தை சுமந்து வாருங்கள். வேதத்தை நீங்கள் சுமந்தால் வேதம் உங்களை சுமக்கும். கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், முதலாவது லவ் தி வேர்ட், இரண்டாவது லேர்ன் தி வேர்ட், மூன்றாவது லீவ் தி வேர்ட். அந்த வார்த்தையின்படியே வாழுங்கள். அந்த வாழும்போது உடைய வாழ்க்கை வளம் பெறும். நான் இங்கே திரும்ப உங்களை சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், வார்த்தையின்படியே நீங்கள் வாழ்ந்தால், நம்பர் 1 8:29 சொல்லுகிறது, நீங்கள் பிதாவுக்கு பிரியமானதை செய்ய முடியும். எத்தனை அருமையான வார்த்தை பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழும்போது, வார்த்தையை நேசிக்கும் போது, வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, யூ லவ் த ஃபாதர், பிதாவுக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய முடியும். இது மிக கடினம். ஆண்டவருக்கு பிரியமா எப்போதும் வாழ்வது என்பது கடினம். எதிர்மறையான சம்பவங்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள், எதிர்மறையான மக்கள், எல்லாமே எதிர்மறை. எதுவுமே நமக்கு சாதகமா இருப்பதில்லை. ஆனால் எதுவும் உங்களுக்கு சாதகமா இருக்குதோ இல்லையோ, ஆண்டவர் உங்களுக்கு சாதகமா இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்கிறது, வார்த்தையை கேட்கும் போது, வார்த்தையை தியானிக்கும் போது, அந்த வார்த்தையில் வெளிச்சத்திலே நடக்கும் போது 8:9 சொல்கிறது, பிதாவுக்கு நீங்கள் எப்போதும் பிரியமா இருக்கலாம். இரண்டாவதாக சொல்லுகிறேன், வார்த்தையை படிக்கும் போது 8:39 சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய கிரியைகளை செய்ய முடியும். 8:39 சொல்லுகிறது, ஆபிரகாமின் கிரியைகளை நீங்கள் செய்வீர்களே. இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், வேர்ட் அண்ட் ஒர்க்ஸ். இன்றைக்கு வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனால் கிரியைகள் இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை இல்லாத வேத அறிவு, கிரியை இல்லாத பட்டங்கள், கிரியை இல்லாத உங்களுடைய டிடியும் பிடியும், உங்களுடைய தலைமைத்துவங்களும் அர்த்தமற்றது. அன்பானவர்களே, இந்த வார்த்தை படிக்கிற கேளுங்கள், நீங்கள் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்கள். எப்பொழுது? வார்த்தையை கேட்கும் போது, அந்த வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது. மூன்றாவது வார்த்தை என்ன செய்யும்? நீங்கள் பிதாவை கனம் பண்ணுவீர்கள். அன்பானவர்களே, வார்த்தையை படிக்க படிக்க உங்களுக்கு எது கனம், எது கனவீனம், இந்த உலகத்திலே எது உண்மை, எது பொய், எது கனம், எது கனவீனம், எது தேவை, எது தேவையற்றது மக்களுக்கு புரியவில்லை. காரணம் என்னவென்றால், வாழ்க்கையின் உண்மை பொருளை உங்களுக்கு சுட்டி காண்பிப்பது, உங்களுக்கு அடையாளம் காண்பிப்பது கர்த்தருடைய வார்த்தை. 8:40 சொல்லுகிறது, நீங்கள் பிதாவை கனம் பண்ணுவீர்கள். அப்படியானால் வார்த்தையை கேட்க கேட்க உங்களுக்குள்ளே தேவனை பற்றிய உயர்வு, தேவனை பற்றி கனம் பண்ண வேண்டும் என்கிற அந்த ஆனரிங் தி லார்ட். காரணம் என்னவென்றால், once you honor the word, you honor the Lord. இன்றைக்கு ஊழியனை கனம் பண்ணுவதில்லை, இன்றைக்கு பெற்றோர்களை கனம் பண்ணுவதில்லை. காரணம், வார்த்தையை கனம் பண்ணுவதில்லை. வார்த்தையை கனம் பண்ணுகிற ஒருவன் தன் குடும்பத்தை கனம் பண்ணுவான், குடும்பத்தை கனம் பண்ணுகிற ஒருவன் ஊழியனை கனம் பண்ணுவான். இன்றைக்கு ஊழியர்கள் அசட்டை பண்ணப்படுகிறார்கள், ஊழியர்கள் கனவீனம் பண்ணப்படுகிறார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் வார்த்தையின் ஆழத்துக்குள்ளே போகும்போது வேதம் சொல்கிறது, நீங்கள் பிதாவை கனம் பண்ணுவீர்கள். நாளிலே என் செய்தி என்னவென்றால், வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையும், வேர்ட் அண்ட் ஒர்க்ஸ். இன்றைக்கு வார்த்தை அதிகமாய் படித்தவர்கள் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு நியாயப்பிரமாணம் உண்டு, எங்களுக்கு மோசே உண்டு, எங்களுக்கு ஆபிரகாம் உண்டு, எல்லாம் சொன்னார்கள். ஆனால் அவருடைய வார்த்தை குற்றம் கண்டுபிடிப்பது, இரண்டாவது கொலை செய்வது. 8ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது. அவரை 8:6 அவரை குற்றம் சுமத்தினார்கள். 8:6 3வது அவரை சோதித்தார்கள். மூன்றாவது அதே 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவரை கொல்ல தேடினார்கள். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு மனிதன் தன்னுடைய இயற்கை நிலையை கடந்து அவன் மிருகமாய் மாறிவிடுகிறான். வார்த்தையை படிக்காத போது மனித தன்மை இழந்து விடுவீர்கள். வார்த்தையை படிக்காத போது தெய்வீகத்தை இழந்து விடுவீர்கள். இவர்கள் யார்? வார்த்தையை கேட்டவர்கள், பரிசேயர்கள், வேதபாரர்கள், மோசே அறிந்தவர்கள், ஆபிரகாம் எங்கள் பிதா என்று சொன்னவர்கள். ஆனால் இவர் என்ன செய்தார்களாம்? 8:40 அவரை கொல்ல தேடினார்கள். யார் இவர்கள்? சமயவாதிகள், ஆன்மீகவாதிகள், அறிந்தவர்கள், புரிந்தவர்கள். இதனாலே நான் சொல்வது, கொலை செய்வது என்பது எழுத்தின்படி மட்டுமல்ல, இன்றைக்கு வார்த்தையாலே கொள்ளுகிறோம். ஆண்டவரை நம்முடைய கிரிகளாலே தேவனை நாள்தோறும் சிலுவையிலே அறைகிறோம். இல்லை அன்பானுடைய, வார்த்தை உங்களை வாழ வைக்கும். வார்த்தை பிதாவுக்கு பிரியமா இருக்க உதவி செய்யும். வார்த்தை பிதாவை கனம் பண்ணும். வார்த்தை பிதாவின் கிரியைகளை செய்ய உங்களை தூண்டும். அந்த கேட்ட வார்த்தைக்கு அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமீன். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
வார்த்தைக்கு சொந்தக்காரரே, வார்த்தையின் மூலமாக சகலத்தையும் உருவாக்கினவரே, வார்த்தையும் எங்களுடைய வாழ்க்கையை ஒன்றாக இணைந்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையினால் உண்டாகிற வாழ்வு, வார்த்தையினால் உண்டாகிற மேன்மை, வார்த்தையினால் உண்டாகிற அந்த கணத்துக்கு எங்களை சொந்தக்காரராய் மாற்றும். இந்த நாளிலே ஆண்டவரே, யோவான் 8ஆம் அதிகாரத்தில் எங்களோடு இடைப்பட்ட அன்புக்காக துதிக்கிறோம். வார்த்தை அறிந்தவர்கள், ஆனால் வார்த்தையின் சொந்தக்காரர் அறியவில்லை. இட்ஸ் பெட்டர் டு நோ த லார்ட். ஆண்டவரே, வார்த்தை அறிவதை விட வார்த்தையின் ஆண்டவர் அறிவது ஆசீர்வாதம். இயேசுவே, நாங்கள் வேதத்தை படிப்பதை விட வேதத்தின் ஆண்டவரை இன்னும் அதிகமாக படிக்க, வேதத்தை வாசிக்க, வேதத்தின் ஆண்டவரை வாசிக்க, இன்னும் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள இரக்கம் பாராட்டும். பக்தர் பாடுகிறது போல, இன்னும் உண்மை அறியணுமே, இன்னமும் கிட்டி சேரணுமே, இரக்கம் பாராட்டும். வார்த்தை தினந்தோறும் ஆண்டவரே, லவ் த வேர்ட், லேர்ன் த வேர்ட் அண்ட் லீவ் த வேர்ட். வார்த்தையை ஆண்டவரே நேசிக்க, வார்த்தையை தியானிக்க, வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அவர்களே, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற உயர்வுகள், கனம், மேன்மை, ஆசீர்வாதம் இதெல்லாம் எப்படி வந்தது? தேவன் கிருபையாய் நமக்கு தந்தது. ஆராதனை என்பது தேவன் நமக்கு கொடுத்த எல்லாவற்றையும் அவருக்காக நாம் படைப்பதுதான். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த கனம், நமக்கு கொடுத்த மேன்மை, நமக்கு கொடுத்த உயர்வு, நமக்கு கொடுத்த ஊழியம், நமக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதங்களையும் அவருடைய திருப்பாதத்துல காணிக்கையாய் சமர்ப்பித்து ஆராதிக்கலாமா? வாருங்கள், ஆராதிப்போம். தேவன் என்னை தருகிறேன், பாதத்தில் என்னை படைக்கிறேன். தேவனே என்னை தருகிறேன், உன் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையும் நீ தந்ததா, உன்னிடம் இருந்த தருகிறேன். யாவையும் நீ தந்ததா, உன்னிடம் இருந்த தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தருக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தருக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. நீ தந்தது உயர்வுகள், நீ தந்தது உண்மைதானே? சொல்லுங்க. ஊழியம் நீ தந்தது, உயர்வுகள் நீ தந்தது, மேன்மைகள் நீ தந்தது, செல்வமும் நீ தந்தது. சொல்லுங்க. மேன்மைகள் நீ தந்தது, செல்வமும் நீ தந்தது. ஊழியத்தின் தரிசனங்கள் கூட, தரிசனம் நீ தந்தது, காரணமும் நீ தந்தது, கிருபைகள் நீ தந்தது, அபிஷேகம் நீ தந்தது. எந்தன் வாழ்வில் மேன்மையெல்லாம் உந்தருக்கே தருகிறேன்.
உமக்கே எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 25281985. எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com.